ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். சரியா, இன்றைக்கி நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் ஜூஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரட் ஜூஸ் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், ஏலக்காய், கேரட், வெல்லம். இந்த 4 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரட் ஜூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அது என்ன எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? கேரட் பொடிசாக நறுக்கின கேரட்டை போட்டுக்கோங்க. 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கிய தேங்காய் பத்தையும் போட்டுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 3த்தையும் ஆட் பண்ணி தேங்காய், கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டினா நமக்கு ஜூஸ் மாதிரி ஒரு லிக்விட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஜூஸ் கிடச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. அது கூட நமக்கு ஒரு சுகர் ஆட் பண்ணதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு இன்னமும் டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம ஒரு கிளாஸ் பாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிள்ளைங்கள்லாம் கேரட் கொடுத்தா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஜூஸ் மாதிரி எதுவும் இல்லாமல் குடிச்சிருங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கிளாஸ் பாலை உங்களுடைய ஆப்ஷன் தான். அது நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைனாலும் விட்டுடலாம். ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Thank you friends.